இந்திய மருத்துவக் கழகம் ஐஎம்ஏயின் தமிழ்நாடு கிளை வருடந்தோறும் நடத்தும் வருடாந்திர மருத்துவர்களின் கருத்தரங்கு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ். இது காரைக்குடியில் டிசம்பர் 13, 14 நடக்க இருக்கிறது. காரைக்குடி மருத்துவ சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் பிரபல கண் மருத்துவர். தற்பொழுது அடுத்த வருடம் தமிழ்நாடு மருத்துவக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார். இந்த கருத்தரங்கில் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி மற்றும் ஸ்டெம் செல் தெரப்பி ஆகிய மூன்றையும் பயன்படுத்தி எவ்வாறு மீள் உருவாக்க சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை பற்றி பல மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் பேச இருக்கிறார்கள். குறிப்பாக ஆறாத கால் புண்களுக்கு காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக எப்படி காலை அகற்றாமல் சரி செய்யலாம் என்பதை பற்றி பிரபல இரத்த நாள நோய் நிபுணர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். அதேபோல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் எலும்பு மற்றும் மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக 3 வகையான சிகிச்சை முறைகள் இன்று இந்திய அரசால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இது தவிர இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பேறு இன்மை, இதற்கு ஸ்டெம் செல் தெரப்பியின் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பை பற்றி பிரபல மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் ரமணி தேவி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மேலும் கண் பார்வை இல்லாமல் போனவர்களுக்கு கார்னியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு சரி செய்து 0% குறைந்தது 30-40% பார்வையை மீள் உருவாக்கம் செய்ய முடியும், அதுவும் லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக எவ்வாறு மீள் உருவாக்கம் செய்ய முடியும் என்பதை பற்றி மருத்துவர் டாக்டர் நமிதா புவனேஸ்வரி அவர்கள் பேச இருக்கிறார். இது தவிர ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி மூலமாக பர்ன்ஸ் மற்றும் கேன்சரினால் ஏற்படக்கூடிய ஆறாத புண்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கலாம் என்பதை பற்றி பிரபல கேஎம்சி மருத்துவமனையின் முன்னாள் பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நெல்லையப்பர் அவர்களும் 15 வருடங்களாக கேரளா திரிசூரில் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்து வரும் நிறுவனமான ஜூப்ளி ஹில்ஸ் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர் டாக்டர் பிரத்யோத் அவர்களும் பேச இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு இது போன்ற நவீன சிகிச்சை முறைகளை பற்றி ஆராய உள்ளனர். இதற்காக அனைவரும் வருகை தந்து இதனை சிறப்பிக்குமாறு காரைக்குடி மருத்துவ சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.